வெல்கம் டு மாம் ஆஃப் மீனு. இன்றைக்கி நம்ம 6 month ப்ளஸ் பேபிஸ்க்கு கொடுக்க போகிற அதிகமாக நியூட்ரிஷன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஆப்பிள் பியூரி எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆப்பிள் அசுலஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலான்னா ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஓட்ஸ் எப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு ஸ்பூன், கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் எப்போவுமே ரொம்ப லோவாக இருக்கணும். அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். ஒரு 2 minutesல ரோஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா ரொம்ப ரோஸ்ட் ஆயிருக்கான்னு ஒரு காசு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவு பிளெண்ட் ஆனால் போதும். அப்புறம் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. இந்த ஆப்பிளை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ஹாஃப் ஆப்பிளை எடுத்து அதோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ண ஆப்பிளை இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பேனில் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் வார்ம் ஆன உடனே கட் பண்ண ஆப்பிள் எல்லாம் இந்த வாட்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெவியாக வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு ரொம்ப ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பேபிஸு சாஃப்டாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆப்பிள் ஸ்மாஷ் பண்ண அப்புறமா ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற ஓட்ஸை நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதை அப்புறமாட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணியிருக்க ஆப்பிள் பியூரியில் மிக்ஸ் பண்ணணும். ஹாட் வாட்டரில் ஸ்மாஷ் பண்ணுறதுனால நம்ம நார்மல் வாட்டரில் தான் ஓட்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா அது கட்டி ஆயிரும். ஸோ ஒரு 2 minutesல குக் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் கைவிடாமல் அதை கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது ரொம்ப கட்டி ஆயிரும். அப்புறம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஓகே, இப்போது குக் ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அது ரிக்வயர்டு அமௌண்ட் தான். ஓகே, இப்போ பியூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களோட பேபிக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பேபி ஃபுட்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.